எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லை, நாட்டம் இல்லை அப்படின்னாக்கா இதுக்கு மேல இந்த வீடியோவை நீங்க பார்க்க தேவையில்லை. இந்த வீடியோல நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, நிறைய ஆன்மீகத்தில் நாட்டமுடைய நிறைய பேர் சொல்லுகின்ற ஒரு காமனான வேர்டு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படின்ற ஒரு வேர்டு. அப்புறம் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஆன்மீகவாதிகள் நிறைய பயன்படுத்துறாங்க. இப்ப ஆன்மீகவாதிகள்னாக்கா ஆன்மீகத்துல அவங்க உயரிய நிலை அடையாவிட்டாலும் ஆன்மீகத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அது சரியா தவறா, அது சொல்லலாமா, அப்படி சொல்லணும்னா யார் சொல்லணும், இல்ல அதனால நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல வர கருத்து என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இது யாரையும் குறிப்பிட்டு பேசுற ஒரு வீடியோ கிடையாது. பொதுவா தான் நான் என் வீடியோல எப்பவுமே பேசுவேன். அதனால இதுவும் ஒரு பொதுவான வீடியோ. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, நாதன் உள் இருப்பதை நாம் முதல்ல உணரணும். உணர்ந்தவர்கள் சொன்ன வார்த்தை அது. இத என்ன ஒரு பழமொழி மாதிரி கோயிலுக்கு போறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. கல்ல போய் கும்பிடுறிய, நட்ட கல்லும் பேசுமோ அப்படின்வாங்க. அது நீங்க சொல்லலாமான்னா, நீங்கள் அந்த நாதனை உள்ள இருப்பதை உணர்ந்திருந்தால் உங்களுக்கு சொல்றதுக்கு தகுதி இருக்கு, இல்லைன்னா சொல்லக்கூடாது. உணர்ந்தவர்கள் சொன்ன வார்த்தை அது. எவ்வளவு தவம், எவ்வளவு தானம், எவ்வளவு கட்டுக்கோப்பான வாழ்க்கை, எவ்வளவு ஒழுக்க நெறி, இதையெல்லாம் பயன்படுத்தி அந்த வார்த்தையை அவர்கள் உணர்ந்து சொன்னார்கள் சித்தர்கள். அதை சொல்லக்கூடாது. நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. அடுத்தது மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். கரெக்ட் தான். மனசு செம்மை ஆகணும்ல. மனசு செம்மை ஆகாம உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த மந்திரம் வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு? மனம் செம்மை ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்லுங்க, அப்போ நீங்க மந்திரங்கள் சொல்லவே வேணாம்னு நானே சொல்லுவேன். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். செம்மை என்பதற்கே என்ன அர்த்தம்? பண்பட்ட மனது, எதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனது. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இன்பம் துன்பம் ரெண்டுலயும் சமநிலையா இருக்கிற மனது, ஏற்ற தாழ்வு இரண்டிலையும் சமநிலையா இருக்கின்ற மனது, வாசனை நாற்றம் இரண்டிலுமே சமநிலையா இருக்கின்ற மனசு, பசி தூக்கம் இருந்தாலும் இல்லைன்னாலும் சமநிலையா இருக்கின்ற மனது. செம்மைக்கு இவ்வளவு டெஃபினிஷன் சொல்லலாம். அந்த மனசை செம்மையாக்குறது அவ்வளவு கடினம். அத செம்மையாச்சுன்னா மந்திரங்கள் சொல்ல வேணாம். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மனசு செம்மை ஆயிடுச்சா? இல்ல, எனக்கும் ஆகல. நம்ம எல்லாம் we are getting there, ட்ரை பண்றோம்.
ஆன்மீகத்துல இதுதான் சரி இதுதான் தவறு என்பது கிடையவே கிடையாது. அதனால உங்களுக்கு எந்த வழி பிடித்திருக்கின்றதோ அதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு எல்லா ரைட்டுமே இருக்கு. அதுக்காக அடுத்தவன் ஃபாலோ பண்றது தப்புன்னு சொல்றது முட்டாள்தனம். இது ஏன் சொல்றேன்னா, அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியிலேயே பாடுறார். கலையே பதறி கதறி தலையூடலையே படுமார் அதுவாய் விடவோ. கலையே பதறி கதறி தலையூடு. கலைகளை பற்றி, ஆய கலைகள் 64 பற்றியும், அதுல ஜோசியம், ஆன்மீகம், வில்வித்தை எல்லாமே வருது. இந்த ஆன்மீகத்தை பத்தியும் கலையை பத்தி ஒருத்தன் பேசுறான். எனக்கு தெரிஞ்சதா அவன் பேசல, அவன் என்னவோ பெதட்டுறான், உளறான். அதை கேட்டுட்டு கதறேன், ஐயோ இப்படி தப்பு தப்பா சொல்றானே. கலையே பதறி கதறி பதறேன், இவன் தப்பு தப்பா சொல்றான் அப்படின்னு. கதறி கதறி அழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இலங்கை தமிழ்ல பார்த்தா கதைத்தல் என்பது பேசுறது. அவனுக்கு எடுத்து சொல்ல முற்படுறேன், இது நீ சொல்றது தப்பு, அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ல முற்படுறேன். கலையே பதறி கதறி தலையூடு. அங்க தலையூடுனா இடையூறு செய்கின்றேன். அவன் பேசுறதை இடைமறிச்சு அவனை பேச விடாம தடுத்து நிறுத்தி, கலையே பதறி கதறி தலையூர் அலையே படுமார் அதுவாய் விடவோ. அலை எப்படி எந்திரிக்கும், ஆனா எங்க போதுன்னே தெரியாது, காணாம போயிடும். அந்த மாதிரி இந்த ஸ்பீச்சும் ஆரம்பிக்குது, அதுக்கு முடிவு கிடையாது. அவனும் சொல்லுவான், நானும் சொல்லுவேன், இப்படி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்போமே தவிர, அலையே படுமார் ஒண்ணுமே இல்லாம போகிற மாதிரி அதுவாய் விடவோ, அதன் விதிப்படி நான் விட்டுறவா முருகா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது கற்றவர்கள் சபையில போய் நானே இவங்களுக்கு இது ரைட்டு இது தப்புன்னு நான் சொல்லணுமா, என்ன அந்த அளவுக்கு வெப்பியா, நான் பாட்டுல மௌன நிலையில இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு அருணகிரி. சோ அதனாலதான் ஞானம் வர வர இந்த சண்டை சச்சரவுகள்லாம் ஓஞ்சிட்டு ஓரமா உக்காந்துருவாங்க. என்ன வேணா பேசிக்கோ, என்ன வேணா செஞ்சுக்கோ, நான் உன்னை கரெக்ட் பண்ண ஆளு கிடையாதுன்னு. புரியுதுங்களா? ஏன் இதை சொல்றேன்னா, சாட்லயும் டிஸ்கஷன்லயும் ஃபாரம்ஸ்லயும் ஸ்பெஷலா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் ஃபாரம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆன்மீகம் என்பது அந்த நான் என்கின்ற ஈகோவை ஒழிப்பதற்கு தான். ஆனா இங்க பார்த்தா எல்லா வெப்சைட்லயுமே அவன் நான் சொல்றதுதான் ரைட்டு அப்படின்ற மாதிரி நான் என்று நிக்கிறாங்க. அது முற்றிலும் ஒழியும் வரை நமக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் கிடைக்காது. நிறைய படிக்கலாம், நீங்க படிச்சது சரியாகவும் இருக்கலாம். அதற்காக அடுத்தவர்கள் நினைப்பை தவறு என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அவன் நினைக்கிறது அவன் நினைச்சிட்டு போட்டோம், நம்ம நினைக்கிறது நம்ம நினைச்சிட்டு போவோம். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதன் வழிப்படி நடந்து அந்த படியை அடைவோம். சரிங்களா? அதுதான் சொல்ல வந்தேன். ப்ளீஸ் டூ டேக் கேர்.